தினமலர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நம்மோடு பாஜக நிர்வாகி கஸ்தூரி இணைந்திருக்காங்க. மேடம் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? தீபாவளி எல்லாம் நல்லா ஆச்சா? மேடம் சிறப்பாக போச்சுது. கொஞ்சம் மழைகள் தான். அதுவும் எப்படி சென்னையில் மழையை சமாளிக்கிறாங்க, அதுதான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு வந்தேன். முதலமைச்சர் மழைக்கான பணிகள் அதெல்லாம் கொஞ்சம் துரிதமாக செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வருது. இந்த ரியல் ரிப்போர்ட்டாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஐயா செஞ்சா சரிதான். எது செஞ்சாலும் ஓகே அப்படிங்கிற அளவுக்கு சென்னை மக்கள்லாம் வந்து எப்படி சொல்றது? ஒரு ஒரு அடுத்த நிலைக்கு போயிட்டோங்க எல்லாரும். நான் அங்க தான் இருந்தேன் தீபாவளி சமயத்துல. 2 நாள் மழைக்கே வந்து அங்க ரோடெல்லாம் வந்து கம்ப்ளீட்டா பல்லிழிச்சிருச்சு. எப்பவும் போல என் வீடு வந்து கொஞ்சம் கீழான இடத்துல இருக்கிறதுனால, அந்த ஏரியால விஐபி ஏரியால அதுதான் இருக்கிறதுல கீழான இடத்துல இருக்கு. ஸோ எப்பவும் போல அங்க தான் ஃபர்ஸ்ட் தண்ணி ஓடி வரும். இன்னும் ஒரு நாள் மழை பெஞ்சா தண்ணி வீட்டுக்குள்ள வந்துரும் அப்படின்னு இருந்துச்சு. அதுக்குள்ள வருண பகவானா பார்த்து கொஞ்சம் கருணை காமிச்சிருக்காரு. நான் வந்து முதல்வருடைய நடவடிக்கை எவ்வளவு பெரிய மழை உடனடியா வடிஞ்சிருது. இத நான் 4 வருஷமா கண்ணால பாக்குறேன். ஆனா தமிழ்நாட்டுல 4000 கோடி போட்டு மழை நீர் வடிகால் எல்லாம் பண்ணாங்க இல்லையா? அந்த 4000 கோடி வடிகால் எங்க? இல்ல இப்ப அதுக்கான பாசிபிலிட்டி கிடையாது. இந்த முறை எவ்வளவு பெரிய மழை வந்தாலும் அதை தாக்கு பிடிக்கிற அளவிற்கு அதை எதிர்கொள்ள இந்த அரசு தயாரா இருக்குன்னு முதலமைச்சர் சொல்றாரு. அது 3 வருஷம் முன்னாடி சொன்னாரு. போன வருஷம் ஒரு மழை வந்து எல்லாருக்கும் அப்படியே அடிச்சிட்டு போச்சு. நினைவு இருக்கா? காரெல்லாம் அடிச்சிட்டு போச்சு. அந்த மாதிரி நேரத்துல என்ன சொன்னாங்க? இந்த பிரியா மேடம், முதலமைச்சர், மற்றவர்கள் மற்றும் பலர் எல்லாரும் சேர்ந்து என்ன சொன்னாங்க? இந்த மாதிரி வந்து நூற்றாண்டுல ஒரு மழை வந்ததில்லை. இந்த மாதிரி மழை வந்தா யாராலையும் தாக்கு பிடிக்க முடியாது. எங்களுடைய 4000 கோடி ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின்லாம் வந்து நல்லா தான் வேலை செய்யுது. இது வந்து 4000 கோடியை தாண்டின மழை சொன்னாங்களா? இப்ப இந்த வருஷம் என்ன சொல்றாங்க தெரியுமா? 75% மழை இப்பவே பெஞ்சிருச்சு. வடகிழக்கு பருவமழையுடைய சீசனுடைய 3/4 பங்கு 3 நாள்ல பெஞ்சிருச்சு. இதையெல்லாம் யாரும் எதிர்பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சென்னை மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்கக்கு இந்த சாக்க சொல்றாங்க. எனக்கு புரியல. இப்போ அடுத்த வருஷம் இவங்க ஆட்சியில இருக்க மாட்டாங்க, அதனால சாக்கு எதுவும் வந்து அப்ப யோசிச்சுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி இப்பவே எல்லா சமாளிப்புகளையும் கட்டவிழ்த்து விடுறாங்களா? ஏன்னா கண்ணெதிர தெரியுது ரோடெல்லாம் குண்டு குழியுமா ஆகி எது ரோடு எது குழி அப்படின்னு தெரியல. ஏன்னா ஃபுல்லா எல்லாம் பரவலா தண்ணி போட்டு மூடி இருக்கு. எல்லாம் எங்கேயுமே கால் வைக்க முடியல. 2 நாள் மழைக்கே நம்ம இந்த லெவலுக்கு ஆயிட்டோம். இன்னைக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல பிரதர். ஆனா நான் இருந்த போது ஆரஞ்சு அலர்ட், எல்லாரும் வந்து வீட்டுக்குள்ள உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸ்கூலுக்கெல்லாம் லீவு. அந்த சரி, அது பயங்கரமான ஒரு அதிகள மழைன்னு சொன்னா ஓகே, வடியணும் இல்ல. எல்லாமே வந்து வடியாம தேங்கி இருக்குங்கிறதானே பிரச்சனை. தேங்க விடாம முதலமைச்சரா இருக்கட்டும், துணை முதலமைச்சரா இருக்கட்டும், துறை அமைச்சர்கள், மேயர் எல்லாருமே களத்துல இருந்தாங்கல்ல. நீங்க அதை தினம் தினம் செய்திகள்ல பார்த்துட்டு இருக்க முடிஞ்சதுல்ல? இல்லங்க, 2 விஷயம் இங்க சொல்ல விரும்புறேன். போன வருஷம் இந்த மழை வந்துச்சு இல்ல, அப்ப எல்லாரும் களத்துக்கு வந்தாங்கல்ல, அப்ப எல்லாம் உறுதி கொடுத்தாங்கல்ல. அந்த வாக்குறுதி எல்லாம் எப்போ இந்த 365 நாள் ஆச்சு இல்ல. போன டிசம்பர்ல இருந்து இந்த அக்டோபர் வச்சுக்கு 10 மாசம் ஆச்சு இல்ல. 10 மாசத்துல குழந்தைய பிறந்துரும். இவங்களுக்கு வந்து இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கலையா? இப்பதான் திருப்பி களத்துக்கு வருவாங்களா? இத்தனை நாள் என்ன பண்ணாங்க? கார்பரேஷன் ஒண்ணு இருக்கா? தூய்மை பணியாளர்களை எல்லாம் வந்து உதாசீனப்படுத்தின மாதிரி இப்போ நம்மளையும் மக்களையும் உதாசீனப்படுத்துறாங்களா? கார்பரேஷன்ல வந்து வேலை இதுதான் செஞ்சோம், வருமுன் காத்தோம் அப்படின்னு கிடையாதா? அப்போ வருமுன் செலவழிச்சோன்னு இருக்குல்ல. அப்ப எங்க ரிசல்ட்? அவ்வளவுதாங்க நம்ம கேட்கிறோம். செஞ்சீங்க செஞ்சீங்கன்னு சொல்றீங்களே. இப்ப நீங்க வந்து எலெக்ஷன்ல என்ன சொல்லுவீங்க? நாங்க வந்து மழை வந்தப்போ எந்த பாதிப்பும் இல்லாம காத்தோம். சென்னையையும் தமிழ்நாட்டையும் டெல்டாவையும் காத்தோம். நெல் கொள்முதல நேரத்துக்கு பண்ணோம். தீபாவளிக்கு முன்னாடியே எல்லா நெல்லையும் நாங்க கொள்முதல் பண்ணிட்டோம்னு சொல்லுவீங்களா? நேத்து உதயநிதி போயிருக்கிறாரு. அங்க போயிட்டு அறுவடையே ஆகாத வயல்ல இருந்து நெல் எப்படி கொள்முதல் பண்ணாங்கன்னு நக்கல் அடிச்சிருக்காரு.
அங்க லாரி லாரியா முளைச்சு மூட்டையோட லாரி லாரியா அவங்க சோசியல் மீடியால போட்டுக்கிட்டு இருக்காங்க. கன்வென்ஷனல் மீடியாலயே போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்பெல்லாம் வந்து இல்ல அப்படின்னு சொன்னா இல்லன்னு யாரும் நம்ப மாட்டாங்க பிரதர். கண் எதிர போட்டோ தெரியுது. ஏஐயா அது? அங்க இருக்கிற துளிர் விட்ட அந்த நெல்லெல்லாம் வந்து ஏஐயா? நெல்லெல்லாம் நாத்தா மாறிடுச்சு மூட்டைக்குள்ளேயே. ஏன்னா மழையில கிடக்கு. அமைச்சர் என்ன சொல்றாரு? எம்ஆர்கே பன்னீர்செல்வம் என்ன சொல்றாருன்னா, லைட்டா முளை விட்டுருக்கு அவ்வளவுதான், நீங்க சொல்ற மாதிரி நாத்தாலாம் மாறல அப்படின்னு அமைச்சர் சொல்றாரு. போட்டோ நீங்க பாத்தீங்களா? நீங்க போட்டோ இல்ல, பாத்தீங்களா? நான் அமைச்சர் சொன்னதை சொல்றேன் மேடம். உங்களை நான் வந்து தயவு செஞ்சு அந்த போட்டோவை இந்த இன்டர்வியூல இப்ப நான் பேசும்போது கொஞ்சம் பகிர மாதிரி நான் கேட்டுக்கொள்றேன். அந்த போட்டோ பாத்தீங்களா? எனக்கு என்ன புரியல, நான் ரெண்டு அதாவது நான் என்ன வேணாலும் சொல்லலாம் அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டாங்க போல. குடிகாரர்னு சொல்லாதீங்க, குடி பயனாளிகள், மது பயனாளிகள்னு சொல்லுங்க, உழைப்பாளிகள்னு சொல்லுங்க அப்படின்னு அமைச்சர் முத்துசாமி அவர்கள் ஒரு தடவை சொன்னாரு. அந்த மாதிரி சிரிப்பா தான் இதை பார்க்க வேண்டியிருக்கு. கொஞ்சம் தானே முளைச்சிருக்கு. எப்படி நெல்லு நெல்லு கொஞ்சம் தானே முளை விட்டுருக்கு, அதனால என்ன அப்படி என்ன சொல்றீங்க? முளைவிட்ட நெல்லு திருப்பி அரிசிக்கு ஆகுமா? அந்த அளவு ஒரு அடிப்படை கூட தமிழனுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறாங்களா? இல்ல அவங்களுக்கே அந்த அடிப்படை தெரியலையா? எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு இத கேட்கறதுக்கு. அப்படியே வயலோட அப்படியே அறுவடைக்கு காத்திருக்கிற நெல் பயிரு மழை பெஞ்சதும் அப்படியே இதுவாயிருக்கு. இது ஒரு பக்கம். லாரியில மூட்டை மூட்டையா பச்சையா வந்திருக்கு. அது ஒரு பக்கம். இத நீங்க பார்க்க தானே பார்க்குறீங்க. ஒரு பக்கம் இந்த மாதிரியான வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம், களத்துல இருந்து அந்த செய்திகள் வந்துட்டு இருக்கு. ஆனா இந்த அரசு தான் வேளாண் துறைக்காக தனி பட்ஜெட் அப்படிங்கறத முதல்ல அறிமுகம் செய்து வேளாண்மைக்கா பாதுகாத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்களே. பிரதர், வேளாண் துறைக்கான தனி பட்ஜெட்டை அறிமுகப்படுத்தினாங்க அப்படிங்கறத நான் ஒத்துக்கிறேன். அந்த தனி பட்ஜெட்ல என்ன பண்ணாங்கிறது தான் கேள்வி. அந்த தனி பட்ஜெட் எங்க? இங்க எல்லாம் ஊரே தண்ணியில போய்கிட்டு இருக்கு, நம்ம தனி பட்ஜெட் அப்படின்னு சொல்றோம். எங்க அந்த பட்ஜெட்னால? ஐயா, காசே செலவழிக்காம நீங்க ஒரு வேலை பண்ணி கொடுக்குறீங்கன்னு சொன்னா நாங்க பாராட்டுறோம்யா. எவ்வளோ காசு செலவு பண்ணோம் அப்படின்னு சொன்னா அதற்கான ரிசல்ட் எங்கங்க? அதற்கான பிரதிபலன் எங்க? இவ்வளவுதான் நம்ம கேட்கிறோம். 4000 கோடி மழை நீர் வடிகால் சூப்பர் வேலையெல்லாம் பண்ணாங்க. இன்னைக்கு 2023ல பிரமாதமா ரோட்டையெல்லாம் இடிச்சாங்க, உடைச்சாங்க, நம்ம கண்ணெதிர பார்த்தோம். எல்லா பிளாட்ஃபாரத்திலையும் ஓட்ட போட்டாங்க, எல்லாம் பண்ணோம். எங்க? கடலுக்கு போகுதா தண்ணி? கடைக்கு போகுதா அரிசி? கடைசியில அவ்வளவுதானே பாஸ். செலவு பண்ணோம்னு சொல்றது என்ன பெருமை? மாவட்டம் தோறும் சேமிப்பு கிடங்குகள்லாம் உருவாக்கும் அப்படின்னு தேர்தல் அறிக்கையில சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் நாங்கள் நடைமுறைப்படுத்தி இருக்கிறோம் அப்படின்னு ஒரு பக்கம் முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்கும் போது, இந்த பக்கம் நெல்கள் முளைக்குது, தானியங்களை பாதுகாக்க முடியல அப்படிங்கிற அந்த ரேஷியோ இருக்குல்ல. ஆனா டீட்டெயில நாங்க எல்லா மாவட்டங்களிலும் தானிய சேமிப்பு கிடங்குகள் உருவாக்கி விட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சேமிப்பு கிடங்கு உருவாக்கி இருப்பாங்க, அந்த கிடங்குக்கு ஏதாவது கதவு போட்டிருக்க மாட்டாங்க இல்ல? அதனால தானே. ஏன்னா இல்லைன்னா அரிசி எல்லாம் வெளியே வைக்கணும் அப்படிங்கிறது வந்து இந்த அரசுடைய கொள்கை முடிவா? நெல் மூட்டையை வெளியே மழையில அலைய விடணும், லாரியோட அப்படியே வெயிட்டிங்ல லைன்ல வைக்கணும் அப்படிங்கிறது கொள்கை முடிவா? உருவாக்கின சேமிப்பு கடம்புல எதை சேமிச்சு வச்சிருக்காங்க என்று இந்த அரசு தெளிவுபடுத்த வேண்டும். இதெல்லாம் வந்து இந்த பஸ் ஸ்டாப் எல்லாம் வந்து இப்போ புனர் நிர்மாணம் பண்ணிருக்காங்களே, அந்த கணக்கா? புதுசா கட்டின பஸ் ஸ்டாப் அப்படின்னு சொல்லி கணக்கு காமிச்சிருக்காங்களா? அந்த மாதிரியா? சேமிப்பு கடங்கு கட்டிட்டோம் அப்படிங்கிற மாதிரியா? தஞ்சாவூர் பக்கம் பாத்ரூம் கட்டினாங்களே அந்த மாதிரியா? எப்படி எந்த கணக்குன்னு சொன்னா நாங்க ஜனங்க இப்ப பாருங்க, இப்பெல்லாம் வந்து அறச்சீற்றம், கோபம் இதெல்லாம் கூட வரதில்லப்பா, பழகிட்டோம் நாங்க. எப்படியும் நீங்க அடுத்த வருஷம் இப்ப கூவம் ஆற்றை சுத்தப்படுத்துதல், கூவத்தை மீட்டெடுத்தல் அப்படின்னு சொல்லி வருஷா வருஷம் 750 கோடி மேனிக்கு வருஷா வருஷம் சொல்றாங்க. அந்த வருஷா வருஷம் இப்ப கடைசியா சொன்னது
750 கோடி. அதுக்கு முன்னாடி சொன்னது 735 கோடி. அதுக்கும் முன்னாடி இன்னொரு ஒரு 735 கோடி. இப்படி வருஷா வருஷம் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஆட்சிக்கு வரும்போதே அதுக்கு வந்து ஒரு 2000 கோடிக்கு செய்வோம் அப்படின்னு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் பட்ஜெட்ல இது எனக்கு வந்து படிக்கும்போது இந்த புள்ளி விவரம் தான் கிடைக்குது. என்ன பண்ணாங்க? கூவத்துல ஒரு நாளாச்சும் யாராச்சும் ஏதாவது நம்ம சென்னையில தான் இருக்கிறோம். கூவத்துல வந்து இந்த பணி மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னு நம்ம ஏதாவது பார்த்தோமா? திருப்பி அத சொல்லுவாங்க. நீங்க சொல்றீங்க, பிரமாதமா செஞ்சுட்டாங்க. இங்க எல்லா இடத்துலயும் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் வந்து அவங்க நிக்கிறாங்க, சொல்றாங்க அப்படின்னு. சொல்றாங்க, செய்றாங்களா? இந்த கூவத்த கிளீன் பண்ணியிருந்தா, இப்ப வந்த தண்ணி எல்லாம் அதுல வடிஞ்சு போயிருக்கும்ல. இப்ப அதுக்கு பதிலா கூவம் தானே நம்ம வீட்டுக்குள்ளார வருது. மேடம், இன்னொரு முகம் சென்னையை பாதுகாக்கிறதுல திமுக என்ன செஞ்சுட்டு இருக்காங்கிறது ஒரு விஷயம். இன்னொன்று 2026ல இவர்களை ஃபேஸ் பண்றதுக்கு ஒரு வலிமையான கூட்டணி வேணும். அந்த வலிமையான கூட்டணி அப்படிங்கிறது அதிமுக பாஜகவை தாண்டி அவர்களோடு தாவேக இணையணும் அப்படின்னு விரும்பக்கூடிய பெரும்பாலான நிர்வாகிகள்ல கஸ்தூரியும் ஒருவரா இருக்கிறீங்க. ஆனா தாவேகா இந்த கூட்டணிக்குள்ள எப்படி உள்ள வரும்? ஏன்னா பாஜக உள்ள இருக்குது அப்படிங்கும்போது பாசிபிளான விஷயமா இந்த கனவு? ஆ, நல்ல கேள்வி. அ, எல்லாரும் சேர்ந்து ஒரு வலிமையான கூட்டணி அமைக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடிய ஒருவர் இல்ல. முதலாக போன வருடத்திலிருந்தே இத வந்து நான் வந்து எல்லா இடத்துலயும் முன் வச்சுக்கிட்டு இருக்கேன். தாவேகா மட்டும் இல்லாமல் நாதாகா கூட சேர்ந்து எல்லா தேமுதிக, அமமுக இப்படி எல்லாருமே சேர்ந்து ஒரு பக்கம் திமுகவை அகற்றணுங்கிற முக்கியமான சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டாவோட முன் செல்லணும் அப்படிங்கறத நான் மாதக்கணக்குல நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ நிறைய பேர் இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் பாஜகவிலேயே வந்து இந்த குரல்கள் வந்து அதிக அளவுல இப்போ வந்து நமக்கு கேக்குது. அதிமுகவுல ஒட்டுமொத்தமா வந்து நிறையவே இப்போ வந்து இபிஎஸ் அவர்களே அத கோடிட்டு காட்ட ஆரம்பித்தாரு. உதயகுமார் அவர்கள் பேசுறாரு, எல்லாருமே பேசுறாங்க. இப்போ அதிமுக தலைமையிலான தமிழ்நாட்டு பாஜக, அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி. இங்க வந்து அதிமுக தான் மெயின். தேசிய ஜனநாயக கூட்டணியா இருந்தாலும் தமிழ்நாட்டுல டாமினன்ட் பார்ட்டி ஏடிஎம்கே தாங்க. அதுல இபிஎஸ் தலைமையிலான அந்த கூட்டணியில ஒரு பக்கம் பாஜக இருக்கட்டும், இன்னொரு பக்கம் தாவேகா இருக்கட்டும், கொள்கை ரீதியான எதிரிகளாதான் பாஜகவை விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. கொள்கைங்கிறத வந்து என்ன மாதிரி கொள்கைகள்? மக்கள் எல்லாரும் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுல ஏதாவது கொள்கை மாறுபாடு இருக்கா? திமுக வந்து ஒரு காமன் எதிரி அப்படிங்கறதுல ஏதாவது மாறுபாடு இருக்கா? இல்ல ஊழல் இல்லாத ஒரு நேர்மையான அரசு கொடுக்கணும் அப்படிங்கறதுல ஏதாவது மாறுபாடு இருக்கா? இதுதான் முக்கியமான கொள்கைகள். மற்றபடிக்கு இந்த மதவாதம், இந்துத்துவம் இதெல்லாம் பிரச்சாரம். என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களை ஒரு பட வெளியிட்டும் பொழுது அந்த ஜிஎஸ்டி மேட்டர்ல கொஞ்சம் பாஜக காரர்கள் அதிகமாவே எதிர்த்தாங்க. அந்த டைம்ல கஸ்தூரி வந்து விஜய்க்கு ரொம்ப 100% சப்போர்ட் பண்ணாங்க. நான் என்ன சொல் நான் 100% சப்போர்ட் பண்ணேன். அதெல்லாம் நடந்து முடிஞ்ச விஷயம் பாஸ்ட். இன்னைக்கு அது பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆட்டும் உலுக்கும் பிரச்சனை எதுன்னு பார்த்து அந்த பிரச்சனைகளை தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நிவாரணம் பார்க்கறதுக்கு பார்க்கணும். சரிங்களா? அப்படி பார்க்கும் பொழுது எல்லா பிரச்சனையும் பெரிய பிரச்சனை என்ன? சம்மர்ல தண்ணியே கிடையாது. விண்டர்ல தண்ணி தான் ஓடுது. மன்சூன்ல சரிங்களா? மழை காலத்துல வெள்ளம் வருது. வெயில் காலத்துல தண்ணி பஞ்சம் வருது. இது வந்து சென்னையில பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. எல்லா இடத்துலயும் ஊழல் மலிஞ்சு போச்சு. போதை கலாச்சாரம் தெருக்கு தெரு வந்து போச்சு. பெண்களுக்கு பாதுகாப்பு குறைஞ்சு போச்சு. கிட்னிகளுக்கு கூட இன்னைக்கு வந்து ஒரு ஜவாப் இல்லங்க நம்ம தமிழ்நாட்டுல. நீங்க சொல்ல விஷயங்கள்லாம் செய்திகள்ல பாக்குறோம், நடைமுறையில எப்படி இருக்குதுன்னு பாக்குறோம். ஆனா விஜய் இதுக்கெல்லாம் மாற்றா நாம ஒரு அணியில இணையணும் அப்படின்னு ஒத்துக்குவாரா அப்படிங்கறதா? ஏன்னா எடப்பாடி பழனிசாமி மறுபடி பேசுறோம். இப்ப பாத்தீங்கன்னா 2-3 விஷயம். நம்பர் 1, விஜய் அவர்களுக்கு வந்து ரொம்ப இளகிய மனசு, அதே சமயம் சாஃப்டா அவர் இருக்கிறாரு. இப்போ இது அவரை குறைச்சிலாம் சொல்லல. ஒரு தலைமை பண்பு இருக்கிறவர் ஒரு தலைவரா இருந்தா
மிரட்டலுக்கும் அச்சுறுத்தலுக்கும் நடைமுறை பிரச்சனைகளுக்கும் அஞ்சக்கூடாதுங்க. இன்னைக்கு வந்து தீபாவளியே முடிஞ்சு போச்சு. அங்க வந்து 41 குடும்பங்களுக்கு தீபாவளியே இல்ல. அவங்களுக்கெல்லாம் பணம் போட்டிருக்காங்கங்கிறத நாம வியந்து பாராட்டுறோம். ஏன்னா ஒரு குடும்பத்துல 2 பெண் பிள்ளைகளோட உசுறு போயிருக்கு. அதுக்கு தலா 20 லட்சம் கொடுத்திருக்காரு அப்படின்னா 41 பேருனா 8.2 crores. சரிங்களா? 8.2 crores அவருடைய பாக்கெட்ல இருந்து அவர் கொடுத்திருக்காரு அல்லது கட்சி நிதியில இருந்து கொடுத்திருக்காருன்னா கவர்மெண்ட் அறிவித்த 10 லட்சம் நிவாரணம் இன்னும் வந்துச்சா இல்லையாங்கிறது இதுவரைக்கும் யாரும் வந்து அவங்கள கான்டாக்ட் பண்ணலான்னு சொல்றாங்க. எல்லாத்த விட ஒரு பெரிய பண உதவிதான். அதை பாராட்டுறோம். அந்த நல்ல மனசை பாராட்டுறோம். பட் அதே சமயத்துல நல்ல மனசு அப்படிங்கிறது இங்க பத்தாது. இன்றைய ஆட்சி முறையில இன்றைய உங்களுக்கு நடந்த அனுபவத்திலேயே உங்களுக்கு தெரியும். அவரை சொல்றேன், விஜய்க்கு நடந்த அனுபவத்திலேயே உங்களுக்கு தெரியுது. எந்த ஒரு பிரச்சனையும் வரலாம். இனி நீங்க எப்ப வெளியே வந்தாலும் பிரச்சனை வரும்னா நீங்க வராமே இருந்துருவீங்களா? முதல்ல அந்த அஞ்சாமை வேண்டும். தப்ப தட்டி கேட்கறதுக்கு துணிவு வேணுங்க. இந்த இப்ப வெளியே வர்றதுக்கு நீங்க வந்து துணிவு காட்டலைன்னா நாளைக்கு இதை விட பெரிய பிரச்சனை எல்லாம் வருங்க. அரசியல்ல சும்மா இருப்பாங்களா? ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து அவங்க வந்து பிரச்சனைகளை உண்டு பண்ணலாம். அரசியல் ரீதியாக, கட்சி ரீதி இல்லாமலேயே அரசியல் ரீதியாக எத்தனையோ சவால்களை நீங்க சந்திக்கணும். அப்பெல்லாம் நீங்க இப்படிதான் பதுங்குவீங்களா? இன்னைக்கு உங்களுடைய கொள்கை உதாரணங்களா நீங்க 5 பேரை சொல்றீங்க இல்லையா? காமராஜர், பெரியார், அம்பேத்கர், அஞ்சலை அம்மாள் எல்லாரையும் சொல்றீங்க இல்லையா? நீங்க வேலு நாச்சியார் எல்லாரையும் சொல்றீங்க. இவங்க எல்லாரும் பிரச்சனையை கண்டு பதுங்கினவங்களா? இன்னைக்கு அவங்க உசுரோட இருந்திருந்தா, இன்னைக்கு தாவேக்காவோட தலைவரா அஞ்சலை அம்மாள் இருந்திருந்தா, அவங்க வந்து வெளியே போய் என்ன நடந்தாலும் ஆகட்டும் அப்படின்னு வீரமா சிறைக்கு போயிருப்பாங்களா? இல்ல இப்படி காணாம கம்முன்னு இருந்திருப்பாங்களா? இப்படி ஒரு ஏன் அப்படின்னா விஜய் அவர்கள் மேல தப்பு சொல்லல. நம்ம இறப்புக்கு மரணத்துக்கு கூட யாருமே அவங்கள தப்பு சொல்லல. ஆனா வந்து பார்க்கலையேங்கிற கேள்வியை கேட்கதாங்க கேட்போம். உங்களுக்கு அனுபவம் இல்லையா? இல்ல ஆள்பலம் இல்லையா? என்ன பிரச்சனை? ஏன் தயங்குறீங்க? ஒய் பாதுகாப்பு இருக்கு. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில ஒரு ஆபத்து அப்படின்னு சொன்னா அதுக்கு நம்ம சொல்றோம். நீங்க வெளியே வந்தா மக்களுக்கு ஆபத்து அப்படின்னு சொன்னா நீங்க இனிமே அப்ப எப்ப வெளியே வந்தா மக்களுக்கு ஆபத்து இல்லாம இருக்கும்? அந்த ஆபத்தை ஒரு மாசத்துல உங்களால கால்குலேட் பண்ண முடியலையா? அதுக்கான வழிவகை பண்ண முடியலையா? ஐயா தமிழ்நாட்டுல உங்களுக்கு அச்சுறுத்தல்னா அண்டை மாநிலத்தில இருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தேவை. பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் என்ன சொல்றாருன்னா, 41 பேர் அங்கு மிதித்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்தாலும் அது நடக்கும் அப்படின்னு, விஜய்க்கு இங்க பாதுகாப்பு இல்லை அப்படின்னு பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் சொல்றாரு. அவர் வந்து ஒரு சோர்ஸ்ல இருந்து தான் சொல்றாரு. எனக்கு அந்த சோர்ஸ் கிடையாது. அவருக்கு வந்து உளவுத்துறை, சென்ட்ரல் போன்ற பல தகவல்கள் வந்துகிட்டு இருக்கும். அது உண்மையா கூட இருக்கலாம். விஜய்க்கு ஒரு எப்படியாவது ஒரு இன்னல் ஏற்படுத்தணும், ஆபத்து ஏற்படுத்தணும் அப்படின்னு கண்டிப்பா இருக்கலாம். ஓகே. அதை விட அதிகமா மக்கள் கூட்டம் மறுபடி கூடி அந்த மக்கள் கூட்டத்துல ஒரு ஏதாவது ஒரு அசம்பாவிதத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு திட்டம் இருக்கலாம். பட் என்ன பொறுத்த வரைக்குங்க, இது நான் என்னுடைய கருத்து, உங்களுக்கு உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னாலாம் பயப்படவே கூடாது. உயிருக்கு ஆபத்துங்கிறதுக்கு பயப்படுறதா தலைவன்? மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா வெளியே அது உயிரெல்லாம் அடுத்ததுங்க, செகண்டரிங்க. யாருமே இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒய் பாதுகாப்பு இருக்குது. அதை தவிர இப்போ ஏகோபித்த ஒரு ஆதரவும் இருக்கு. இன்னைக்கு அதிமுகவும் சரி, பாஜகவும் சரி, மற்ற திமுக அணியில் இல்லாத நாணயமான கட்சிகள் எதுவாக இருந்தாலும் சரி விஜய் பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. பாஜகவை கழுவி கழுவி ஊத்தின விஜய்க்கு, சாரிங்க, பாஜகவை கழுவி கழுவி ஊத்தின விஜய்க்கு பாஜக இன்னைக்கு நியாயத்தின் பேரில் ஆதரவா பேசிக்கிட்டு இருக்காங்க. கொள்கை ரீதியா அரசியல் ரீதியாக இல்ல, அவருக்கு தனிப்பட்ட ரீதியில இவங்க வந்து ஒரு நியாயமான பேச்ச பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் சும்மா விட்டுருவோமா? தமிழ்நாட்டுல விஜய தொட்டா நாளைக்கு ஒரு பிரளயம் உருவாகாதா?
அப்படிலாம் யாருமே திட்டமிடுறவங்க கூட அவ்வளவு முட்டாளாக இருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். விஜய டைரக்டா தொடமாட்டாங்க. நான் கேக்குறேன், சரி விஜய் வந்தாதானே கூட்டம் கூடுது, விஜய் வந்தாதானே அடுத்தது ஒரு ரிஸ்க் இருக்கு. இரண்டாம் கட்ட தலைவர்கள் எங்கங்க? புஷி ஆனந்தியும் ஆதவ அர்ஜுனாவையும் பெயில் கிடைக்கிற வரைக்கும் வெளியே பார்க்கவே முடியல. சிபிஐக்கு கேஸ் எல்லாம் மாத்தி இங்க இருக்கிற எஃப்ஐஆர் எல்லாம் நீர்த்து போன அப்புறம் தான் அவங்க வெளியவே வந்தாங்க. குரல் கூட அது வரைக்கும் நமக்கு கேட்கல. அடுத்த கட்ட நிர்வாகிகளை ரவுண்டு கட்டி இந்த அரசு அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த தொண்டர்களுக்கு உற்சாகம் கொடுக்க வகையில உங்களால செயல்பட முடியல. அதனாலதான் சொல்றேன், இன்னைக்கு உங்களுக்கு எதிர்கட்சியாக இருந்ததெல்லாம் பாஸ்டுங்க. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் எல்லாருமே வந்து நியாயத்தின் பக்கம் சேர்ந்துட்டாங்க. இப்ப நீங்க கூட்டணியில சேரும் பொழுது மக்களே வந்து நீங்க எதுக்காக இந்த கூட்டணியில இணைஞ்சிருக்கீங்க, உங்களுடைய கொள்கைகள் நீர்த்து போச்சா இல்லையா அப்படின்லாம் கேட்கவே மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜய் அவர்கள் கொள்கைகள் என்ன? இது வரைக்கும் அவர் சொன்ன 2 மாநாட்டிலையும் சரி, அதுக்கப்புறம் அவர் போன 2 ரோட் ஷோவிலையும் சரி, அவர் வந்து நேர்மை, ஊழலற்ற அரசியல், ஒரு மதவாதம் இல்லாத இணக்கமான அரசியல், இதெல்லாம் தான் அவர் பேசியிருக்கிறாரு. இதுக்கு அவருக்கு எந்த டிஃபிகல்ட்டி, எந்த கான்ஃபிளிக்ட்டுமே இல்லையே. அதிமுகவோட இணைஞ்சு பணியாற்றுறதுல அவருக்கு என்ன டிஃபிகல்ட்டி? தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைஞ்சு பணியாற்றுனா அவருக்கு என்ன கான்ஃபிளிக்ட்? எதுவுமே இல்லையே. யாராவது இங்க வந்து எந்த மதத்துக்காக எதிரா பேசுறாங்களா? எனக்கு தெரிஞ்சு திமுக தான் சனாதனத்துக்கு எதிரா பேசுது. ஆனா தமிழக பாஜக என்னைக்காவது இஸ்லாத்துக்கு எதிராகவோ கிறிஸ்தவத்துக்கு எதிராகவோ பேசுறாங்களா? இல்லையே. இன்னொன்னு, இன்னைக்கு அவருக்கு இருக்கக்கூடிய கள அனுபவம் இல்லை, கள வலிமை அவருக்கு இல்ல. அந்த வலிமையை இந்த கூட்டணி அவருக்கு தரும். அவருடைய நன்மதிப்பை இந்த கூட்டணி ஏற்றும். எல்லாரும் ஒரு பக்கம் திமுக எதிர்ப்பு ஓட்ட சிதறாம வைத்துக் கொள்வதற்கும் கூட்டணி உதவும்னு நான் நினைக்கிறேன். இது என்னுடைய ஒரு கால்குலேஷன். ஆனா நல்லவங்க எல்லாரும் ஒரு பக்கம் இருக்கணும்னு நினைக்கிறேங்க. மேடம், இன்னொன்று, இப்போது தமிழ்நாட்டில் நிறைய வேலைவாய்ப்புகளை உருவாக்கிட்டோம் அப்படின்னு அரசு சொல்லிட்டு இருக்காங்க, நிறைய முதலீடுகள் வந்துடுச்சுன்னு. ஆனால் சமீபத்தில் ஃபாக்ஸ்கான் நிறுவனம் இங்கே வந்துச்சு, அதனால ஒரு 10,000 வேலைவாய்ப்புகள் வரும் அப்படின்னு அமைச்சர் டிஆர்பி ராஜா சொன்னாங்க. பட் இதை ஃபாக்ஸ்கான் நிறுவனம் மறுத்திருக்காங்க. எதை ஏற்றுக்கொள்றது? அமைச்சர் சொன்னதையா, நிறுவனம் சொல்றதையா? ஐயா, திமுக அரசு அமைச்சர்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத மக்கள் வந்து அதை பொருட்படுத்திய பல வருட கணக்காயிடுச்சு. இந்த 4.5 வருஷத்துல நாங்கெல்லாம் ட்ரெயின் ஆயிட்டோம். திமுக சொல்வது வந்து சொல்லுவாங்க, எல்லாம் யுனெஸ்கோ மன்றம் கதை தான், யுனெஸ்கோ விருது வாங்கிய பெரியார் கதை தான் இதெல்லாம். கொஞ்சம் உண்மை இருக்குங்க, கொஞ்சம் உண்மை இருக்கும். ஃபாக்ஸ்கான சந்திச்சது வரைக்கும் உண்மை, கையெழுத்து போட்டது கூட உண்மையா இருக்கலாம். ஆனா அந்த கையெழுத்துல என்ன இருக்கு? ஏற்கனவே கொடுத்த முதலீட நம்ம வந்து துரிதமாக செயல்படுத்துவோம் அப்படின்னு கூட இருந்திருக்கலாம். நம்ம வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல் உணர்வு ஒப்பந்தத்தை நம்ம பார்க்கல. முதலீடுங்கிறது இல்லைன்னு தெளிவா சொல்லிட்டாங்க ஃபாக்ஸ்கான் தரப்பினர். இங்கே இருக்கிறாங்க, அவங்க எங்கேயோ உட்காந்துட்டு கூட சொல்லல, இங்கே உட்காந்துட்டு அவங்களுடைய இந்தியா பிரதிநிதியே சொல்லியிருக்கிறாரு. ஆங்கிலத்துலங்க ஃபாக்ஸ் சம்மன் அப்படின்னு சொன்னா ஒருத்தங்களை நல்லா ஏமாத்திட்டோம் அப்படின்னு அர்த்தம். கான் அப்படின்னா நல்லா ஒருத்தங்களை ஃப்ராட் பண்றோம், கான் மேன் அப்படின்னா ஃப்ராடுன்னு அர்த்தம். ஃபாக்ஸ் கான் அப்படிங்கிற பேரை ஒருவேளை திமுக காரர்கள் அந்த மாதிரி யோசிச்சுட்டாங்களோ, இரட்டை ஏமாற்று அப்படின்னு நினைச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. இருக்குன்னு எனக்கு டிஆர்பி ராஜா அவர்கள் மேல தனிப்பட்ட முறையில ஒரு நல்ல மதிப்பு உண்டு. அவர் வந்து ரொம்ப ஒரு டைனமிக் பர்சன், நல்ல ஒர்க்கர், அண்டு வாரிசு அமைச்சருங்கிறதுனால அவங்க அப்பாவுடைய அனுபவத்துல பாதி அவருக்கு வந்திருக்கும் அப்படின்னு கூட நான் நினைக்கிறேன். பட் இந்த விஷயத்துல அவர் சொன்னதும் ஃபாக்ஸ்கான் பிரதிநிதி சொன்னதும் எக்ஸாக்டா ஆப்போசிட்டா இருக்கும் பொழுது என்ன பண்றது? ஏதாவது ஒரு பக்கம் தானேங்க உண்மை இருக்க முடியும். அப்ப இன்னொரு பக்கம் உண்மைக்கு இந்த அவங்க சொல்லுவாங்களே, திருமணத்துக்கு அப்பாற்பட்ட பந்தமா, திருமணத்தை கடந்த பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, திருமணத்தை கடந்த உறவு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இல்லையா?
அந்த மாதிரி உண்மையை கடந்த ஒரு அறிக்கை அப்படின்னு வச்சுக்கலாமா? கஸ்தூரி மேடம் நிறைய தகவலை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க. சென்னை எப்படி இருக்கு, 26 தேர்தல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுல இருந்து தொழில்துறையினுடைய வளர்ச்சி தமிழ்நாட்டுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு நிறைய தகவலை பகிர்ந்து கொண்டிருக்கிறீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி.